எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்தான். ரிட்டையர் ஆகிட்டு இருக்கிறோம், சேர்மன் நாங்களா இதை பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அதனால எனக்கு வந்து இந்த இவர் தர்மபுரி அவர் தான். ஏன்னா மற்றெல்லாம் சேர்மன்லாம் மேலே இருப்பாங்க. இவர் பாட்டுக்கு வந்துடுவார், நைட்டு வந்து தங்கிடுவார். காலையில் 6 மணிக்கு போயிட்டு ஹாஸ்டல் பார்ப்பாரு, என்னென்ன இருக்கு குறைகளை பார்ப்பாரு. பாட்டு விட்டுட்டு நான் 6 மணிக்கு வந்து உக்காந்துன்னா இந்த பிரச்சனைலாம் இருக்கு, இது என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ அக்கறை கொண்டுன்னு. இதோட முக்கியமான காலையிலுக்காக தனிப்பட்ட முறையில் பார்த்தேன். ஆனால் இந்த ட்ரஸ்டினுடைய இது வந்து 3000 கோடி சொத்து. ஆனால் 1000 சொத்து வந்து மற்றவர்களால் அபகரிக்கப்பட்டுள்ளது. அந்த சொத்துக்களை சொத்து பாதுகாப்பு குழு தலைவராக இருந்து பல சொத்துக்களை இவர் மீட்டெடுத்ததுக்காக அவர்களுக்கு இந்த பணமான அவர்கிட்ட பேசவே முடியாது, ஏன்னா அவர் வக்கீல். அதனால நம்ம ஒரு சொன்னோம்னா அது கரெக்டாக அவர் சொல்லுவார். அதனால அவர்களுக்காக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் வந்து நான் ஏதோ ஒரு இதில் ஃபங்க்ஷனில் பார்த்தோம். என்ன சார் இந்த ஆண்டு நீ தர்மபுரிக்கு வா, நாங்கள் பார்த்து கொள்கிறேன். தர்மபுரியும் சொன்னார், சேலமும் சொன்னார். அதனால தர்மபுரிக்காக வந்திருக்காரு நான் சொன்ன மாதிரி. ஆனால் அவர் இல்லாமல் இங்கே தர்மபுரி மன்னைகுர சத்திய சங்கராக வெல் குவாலிஃபைடு லேர்ன்டு சூப்பரண்டன்ட் இன்ஜினியர் இந்த ஊர்லேயே பணியாற்று அவருக்கு என்ன ஒரு சிறப்பு. நிறைய பேர் வந்து நான் கூட வடாக்கா வந்து சங்கத்தில் தலைவர்